வணக்கம், நான் உங்க சேலம் கோபிநாத். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சேலம் செவ்வாய்ப்பேட்டை பால் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். இங்க என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கந்தர் மளிகை தான் வந்திருக்கோம். இன்னைக்கு சிக்கந்தர் மளிகையில இன்னைக்கு செவ்வாய்ப்பேட்டையில மளிகை பொருட்கள் என்னென்ன மார்க்கெட் ரேட்டுங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு என்னென்ன ரேட், இன்னைக்கு என்னென்ன பிரைஸ், அது இல்லாம இது வந்து ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்றாங்களாங்கிறது எல்லாமே டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கடலப்பருப்பு இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதுல 2 ரகம் இருக்குது. இது உளுந்தம்பருப்பு, இது பாசி பருப்பு, நாட்டு பாசி பருப்பு, இது துவரம் பருப்பு, இளந்தோரம் பருப்பு, நாட்டு பருப்பு, இது கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, இதே நாட்டு கொண்டக்கடலை. இது வந்து அவரைக்கொட்டையில உடைக்கிறது, மொச்சப்பருப்புன்னு சொல்லுவாங்க. கூட்டு குழம்பு, கத்தரிக்காய் குழம்பு, கருவாட்டை குழம்பு எல்லாத்துக்கும் போட்டா அருமையா இருக்கு. வந்து கருப்பு பீன்ஸ், இது வந்து பட்டர் பீன்ஸ். இது வந்து ராஜிமா. ஆமா, கிட்னி பீன்ஸும்பாங்க. நாட்டு கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி இது ஒரு வெரைட்டி. இது ஒரு நாடு. இது வந்து ஆந்திரா மிளகா. ஆமா, இது பரமக்குடி மிளகா, குண்டு மிளகா. ஆமா, பேர் வந்து சீனிக்காய். காரம் வந்து அதிகமா இருக்கு, ஃபுல் காரமா இருக்கு. இது வந்து உருண்டை பொட்டுக்கல்ல, உடைக்காது, சும்மா சாப்பிடுறதுக்கு சும்மா டேஸ்டா இருக்கு. இது சிறுங்கடுகு. ஆமா, இது பெருங்கடுகு. அது வந்து சிறுசு, இது பெருங்கடுகு. ஆமா, இது வந்து சோம்பு. சோம்பு வந்து நேச்சுரல் சோம்பு, கலர் போடாது. இது வந்து மிளகு. எல்லாமே சக்தி மசாலா ஐட்டம். கறி மசாலா பொடி, சிக்கன் மசாலா பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், எல்லா வெரைட்டியுமே நம்மள்ட்ட கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சிக்கந்தர் மளிகையில பாத்தீங்கன்னா இந்த வருட ஜாமானம் இதெல்லாம் வந்து எந்த மாசத்துல ஆனா வந்து பிரைஸ் கம்மியா இருக்கும், குவாலிட்டி எந்த மாசம் ஆனா குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறது எல்லாமே எல்லா தகவலுமே நல்ல தகவல் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே அழகா பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாமே இவங்க வந்து பண்றாங்களாங்கிறது எல்லாமே டீட்டெயிலா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம். நம்ம பேருனா நம்ம ஷாப் பேரு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நம்ம பேர் வந்து அப்துல். நம்ம ஷாப் வந்து சேலத்துல செவ்வாய்ப்பேட்டை லாங்லி ரோட்ல பால் மார்க்கெட்ல இருக்கு. நம்ம ஷாப் வந்து ஒரு 40 வருஷமா இருந்தது. அப்பா காலத்துல இருந்து அப்படியே ரன்னிங் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து தை மாசில வந்து அனைத்து விதமான மளிகை பொருள் எல்லாமே கிடைக்கும். புது அறுவடை பொருள் எல்லாமே கிடைக்கும். அப்போ வந்து பாண்டிச்சேரி, சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, விருதாச்சலம் எல்லா ஊர்ல இருந்து வந்து கடலூர், சென்னை, இந்த பக்கம் மதுரை வரைக்கும், தொண்டி, நாகூர், நாகப்பட்டினம், அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து மக்கள் வந்து சாரையா வந்து வேணா வந்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி போவாங்க. மார்க்கெட்ல வட மாநிலத்துல இருந்து எல்லா பொருளும் இங்க வந்துடும். இங்க இருந்துதான் எல்லா ஊருக்கும் சப்ளை ஆகும். அதனால இங்க இருந்து எல்லா மாவட்டத்துக்கும் சப்ளை ஆகுறதுனால இங்க வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும் பொருள் எல்லாம். அதனால வந்து மக்கள்லாம் அவங்களுடைய தேவையை நாடி புது பொருள் வர்றதுனால இங்க வந்து வாங்கி போவாங்க. சரிங்கண்ணா, இப்போ வந்து நம்ம செவ்வாய்ப்பேட்டை பால் மார்க்கெட் இந்த அளவுக்கு இந்த பஜார் வந்து ரொம்ப வந்து மளிகை பொருளுக்கு எப்படி பேர் போகுது? மளிகை பொருளுக்கு அதான் உங்களுக்கு வந்து சென்டர் இதுதான். உங்களுக்கு இந்த ஊர்களுக்கு எல்லாம் போறது வந்து சென்டர் இதுதான். வட மாநிலங்கள்ல இருந்து ஜீரகம், சோம்பு எல்லாமே இங்கதான் வரும். இங்க வந்துதான் உங்களுக்கு சப்ளை ஆகும் எல்லாமே. இங்க வியாபாரிகளுக்கு இங்க வந்து அதனால ஹோல்சேல் பிரைஸ்ல இங்க கிடைக்கும். உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கிடைக்கும். சரிங்க, இப்போ வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சின்ன ஊர்ல இருக்கிறவங்கலாம் வந்து நம்ம கிட்ட பொருள் வந்து ரெகுலரா சரக்கு வாங்குறாங்க. பட் அவங்களால சில நேரங்களில் வர முடியலாம், நீங்க அவங்களுக்கு டோர் டெலிவரி மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க. அவங்களுக்கு வந்து வெளியூர்ல இருக்கவங்களுக்கு லாரி சர்வீஸ் இருக்கு. எல்லா ஊருக்கும் ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், நாமக்கல் எல்லா ஊருக்குமே லாரி சர்வீஸ் இருக்கு. அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா இங்க லாரி சர்வீஸ் நம்ம அனுப்பிவிடுவோம். சரிங்க, இப்ப நம்ம கிட்ட வந்து மளிகை பொருள் அல்லாத இன்னும் வேற என்னென்ன பொருள் எல்லாம் நீங்க சேல் பண்றீங்க? மெயினா வந்து நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மளிகை பொருள், அப்புறம் அந்த சிறுதானிய ஐட்டங்கள், அதை விட்டு அவங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வந்து இங்க ஜாஸ்தியாக இருக்காது. இங்க வந்து நமக்கு வந்து மளிகை பொருள் தான் ஜாஸ்தியா, அத்தியாவசிய தேவையான பொருள், அத்தியாவசிய பொருள் எல்லாமே கிடைக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எந்த மாதங்கள்ல மளிகை பொருட்களும் வருட மளிகைகளும் வாங்குவாங்க மக்கள், அப்படின்னா எந்த மாதத்துல வாங்கினா அது வந்து சிறந்ததா இருக்கும்? அதான் உங்களுக்கு வந்து தை, மாசி, பங்குனி இந்த 3 மாசம் வந்து உங்களுக்கு வந்து விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்பதான் வந்து உங்களுக்கு புதுசு வர்ற பொருள் எல்லாமே ஜீரகம், சோம்பு, மிளகு, கடுகு, வெந்தயம், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கலப்பரம் அனைத்து விதமான மளிகை பொருள் வந்து உங்களுக்கு புது பொருள் வர அவங்க வருஷ தேவைக்கு வந்து மக்கள் வந்து வாங்கி சேமிச்சு வச்சுக்கிட்டு வருஷ தேவைக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதனால அந்த 3 மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து வாங்கிக்கிறது நல்ல சிறந்ததா இருக்கு. அதாவது என்னென்ன மாதம் சொன்னீங்க? சொல்லிருந்தேன். தைப்பொங்கல் முடிஞ்ச உடனே தை, மாசி, பங்குனி. ஆமா, இந்த 3 மாதங்கள் வந்து விலையும் குறைவா இருக்கு. பொருள் வந்து புது வரத்து பொருள் வரும். அந்த வருஷத்துல அறுவடை சீசன்னால அந்த புது பொருள் வரும். அப்படிங்க. ஓகேங்க.
கடையில வந்து ஹோல்சேல் வந்து ரீட்டைலும் பண்றீங்க. இப்ப நம்ம ரெகுலராவே வாங்குறாங்க. அப்ப ரெகுலரா வாங்குற கஸ்டமருக்கு உங்களால எவ்வளவு வந்து பெஸ்டா பிரைஸ் பண்ணி கொடுக்குறீங்க? நம்ம வந்து எல்லாமே ஹோல்சேல்னால இங்க நம்மள்ட்ட வாங்கி போய் வியாபாரம் பண்ணால இங்க விலை கம்மியா இருக்கு. நீங்க செவ்வாப்பேட்டை பஜாருக்கு மித்த இடத்துல நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னாலே இங்கதான் விலையே குறைவா இருக்கு. அது வந்து வியாபாரிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் எல்லா ஊர்ல இருந்து வந்து மக்கள்லாம் வந்து படையெடுத்து ஈசல் போல வருவாங்க. நீங்க அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா இந்த ரோட்லயே அவ்வளவு கும்பலா இருக்கு. கண்டிப்பா மக்கள் வந்து அவ்வளவு கும்பலா இருக்கு. அதனால வந்து இங்க கம்மி விலைவாசி கம்மி, அவங்க மக்களுக்கு தெரியும். அதனாலதான் படையெடுத்து வர்றாங்க. பாண்டிச்சேரியில இருந்து வர்றாங்க, அடுத்த மாநிலத்துல இருந்து இங்க வர்றாங்க. ஓஹோ, அப்படிங்களா? சேலத்துக்கு வந்து அடுத்த மாநிலத்துல இருந்து செவ்வாப்பேட்டை பால் மார்க்கெட்டுக்கு வர்றாங்க நம்ம வாங்கி. ஆனா சரிங்கண்ணா, இப்ப நம்ம வீடியோ யூடியூப் பாத்தீங்கன்னா வந்து உலகம் முழுக்க பார்ப்பாங்க. நம்ம பொதுவா சொன்னா இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயாவது உங்களுடைய மளிகை பொருட்கள் அவங்க வந்து ரொம்ப இதா இருக்கு, உங்ககிட்ட வாங்கணும் விருப்பப்படுறாங்க. அப்படி அவங்க வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணா நீங்க அவங்களுக்கும் வந்து டோர் டெலிவரி, அதாவது தமிழ்நாடு முழுக்கும் டோர் டெலிவரி பண்ணி கொடுக்குறீங்களா? நம்ம பண்ணிடலாம். லாரி சர்வீஸே இருக்கு. நம்ம வந்து அதுக்கு வந்து அவங்க வந்து கூகுள் பேல போன்பேல அவங்க அக்கௌண்ட் பணம் அனுப்பிட்டாங்கன்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு பார்சல் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம எல்எல்ஆர் காப்பி வாங்கி அவங்க போன் நம்பருக்கு அவங்களுக்கு அனுப்பிடலாம். சரிங்க, இப்ப அவங்க வந்து ஒரு பொருள் உங்ககிட்ட கேக்குறாங்க, அது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி நீங்க வந்து காட்டுவீங்க பொருளை? பொருள் அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல இதுல வந்து தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு சேம்பளம்னா கூட நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா அவங்க வாங்கிக்கலாம். ஆனா இப்ப வந்து பஜார்னாலே வந்து ரேட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட் வரணும். இப்ப நம்ம கடையை பொறுத்த எப்படின்னா ஆமா, உங்களுக்கு பஜார் ஹோல்சேல் பிரைஸ்னால உங்களுக்கு இன்னைக்கு தோரம்பருப்பு ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 140 ரூபா வைக்குதுன்னு சொன்னா நாளைக்கு 10 ரூபா கிலோ குறைஞ்சா கூட உங்களுக்கு நாங்க உடனே கம்மி பண்ணிடுவோம். 10 ரூபா கம்மினா உங்களுக்கு கம்மி, விலை கம்மி. அப்பயே நாங்க உடனே மித்த இடத்துல அப்படி இருக்காது. அவங்க வாங்கி போய் அந்த பொருளை வாங்கி வச்சு விற்கிற வரைக்கும் அதே ரேட் விற்பாங்க. இங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்னால மார்க்கெட்டு டெய்லி மார்க்கெட்டு அன்றாட விலை இப்போ ஒரு 2 ரூபா போடுச்சுன்னா கூட உங்களுக்கு அதே உங்களுக்கு ரைஸ் ஆகிற அதே மாதிரி இறங்குச்சுன்னா 10 ரூபா கிலோக்கு இறங்கினாலும் 5 ரூபா கிலோக்கு இறங்கினாலும் உடனே இமீடியட்டா நாங்க இறக்கிடுவோம். அதான் ஹோல்சேல் பிரைஸ். அதாவது டெய்லி ஒவ்வொரு ரேட் இருக்கு மார்க்கெட். நம்ம இப்ப வீடியோல ஒரு உதாரணத்துக்கு வீடியோல இன்னைக்கு சொல்றோம் பிரைஸ், அதே மக்கள் வந்து வருஷம் ஃபுல்லா இருக்குன்னு நினைக்க கூடாது. ரேட் டெய்லி மார்க்கெட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தயாராகி மக்கள் தயாராகி. ஓகேங்க, ஓகே. சரிங்கண்ணா, இப்ப வந்து நம்ம சேலம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான மளிகை கடைகள் இருக்கு. இப்ப வந்து நம்ம ஸ்டாஃபுக்கு இந்த வீடியோ மூலியம் வந்து பார்த்து வாங்குறாங்க, அவங்களுக்கு என்ன பெஸ்டா பிரைஸ் பண்ணி கொடுக்குறீங்க? ஹோல்சேல் பிரைஸ் நம்மளால என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ அதனாலதான் இந்த 40 வருஷமா இந்த கடை ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. எவ்வளவுக்கெல்லாம் நம்ம பெஸ்டா கொடுக்குறோமோ மக்கள் நம்மள வந்து தரம் இருக்கணும். முதல்ல பொருள் அதை நம்பி வாங்குவாங்க. பொருள் குவாலிட்டியும் இருக்கான்னு ரேட்டா அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. அதனால நாங்க அந்த இதை வந்து பேர் கெட்டு போகாத அளவுக்கு கரெக்டா கொடுப்போம். நாங்க எப்பயுமே கஸ்டமர் தான் முக்கியம் நமக்கு. கண்டிப்பா கஸ்டமருக்கு வந்து கரெக்டா பொருள் கொடுக்கணும், அதான் மெயின். ஓகேங்க. ஆனா இப்ப நம்ம சிக்கந்தர் மளிகை வந்து காலையில என்ன டைம் ஓபன் பண்றீங்க, மாலை என்ன டைம் வந்து ஸ்டாப்? காலையில வந்து உங்களுக்கு வந்து சீசன் டயத்துல வந்து காலையில அதிகாலையில 5 மணிக்கு ஓபன் பண்ணிடுவோம். அதுக்கு நார்மலான டயத்துல ஒரு 6 மணி 7 மணி அந்த நேரத்துக்கு ஓபன் பண்ணுவோம். இரவு வந்து ஒரு 8 மணி 9 மணி நேரம் கடை இருக்கும். வாரத்துல எல்லா நாளும் கடை உண்டுங்களா எப்படிங்களா? வாரத்துல ஞாயிறு மட்டும் பஜார் லீவு. பஜார் ஃபுல்லா ஞாயிறு மட்டும் லீவு. மித்த நாள் எல்லா நாளையும் வழக்கம் போல எல்லா நாளுமே இருக்கும். சரிங்கண்ணா, இப்போ வந்து நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன டைம்ல கால் பண்ணா கரெக்டா இருக்கும்? நம்ம காலையில ஒரு 8 டு நைட் ஒரு 8 வரைக்கும் எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். எப்ப வேணா கால் பண்ணலாம். ஓகேங்க. சரி, அப்படியே நம்ம கடையோட கான்டாக்ட் நம்பர் அப்படி சொல்லிருங்க. 9790126668. ஓகேங்களா? 9790126668. ஓகே, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா நீங்க ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஷாப்ல என்னென்ன இருக்குங்க, என்னென்ன பிரைஸ்ன்னு பார்க்கலாமாண்ணா? இருக்காரு நம்ம சூர்யா இருக்காரு, காமிப்பாரு. காமி தம்பி அப்படியே. ஓகேண்ணா, பார்க்கலாம். என் பேர் சூர்யா, சிக்கன் ஸ்டோர்ல ஒர்க் பண்றேன். இந்த இடத்த விட நம்ம இடத்துல விலை கம்மி. இன்னைக்கு ஆன்லைன் பேச பாருங்க. இது கடலப்பருப்பு, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதுல 2 ரகம் இருக்குது. கிலோ 90 ரூபா. இது உளுந்தம்பருப்பு, இது 120 ரூபா. இதுல 2 குவாலிட்டி இருக்குது. இது செகண்ட் குவாலிட்டி. என்ன பிரைஸ் வருது? இது 110 ரூபா. 110. இது பாசி பருப்பு, நாட்டு பாசி பருப்பு. இது 110. இது 110. இது துவரம் பருப்பு, துவரம் பருப்பு, நாட்டு பருப்பு. இது பிரைஸ் 140 ரூபா. இது கொண்டக்கல்ல, வெள்ளை கொண்டக்கல்ல. இது உங்களுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 90 ரூபா ஆகுது.
இதுல நாட்டு கொண்டக்கல்ல இது வந்து பாத்தீங்கன்னா 70 ரூபா ஆகுது. 70 ரூபா ஆகுது. நாட்டு கொண்டக்கல்ல கிலோ 70 ரூபா ஆகுது. இது வந்து அவரைக்கொட்டையில உடைக்கிறது. இது வந்து அவரைக்கொட்டையில உடைக்கிறது மொச்சப்பருப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிலோ 140 ரூபா ஆகுது. இது வந்து கூட்டு குழம்பு, கத்தரிக்காய் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்கும் போட்டா அருமையா இருக்கு. இது என்ன பிரைஸ்னா? இது வந்து கிலோ 140 ரூபா ஆகுது. கிலோ 140 ரூபா. 140 ரூபா ஆகுது. இது வந்து கருப்பு பீன்ஸ். இது வந்து சுண்டல் போடுவாங்க, குழம்பு வைப்பாங்க. ரெண்டுமே வெரைட்டி நல்லா இருக்கு. நல்ல வெரைட்டி. நல்ல வெரைட்டி. ஆமா, கருப்பு பீன்ஸ். இது என்ன பிரைஸ்னா? இது வந்து 100 ரூபா ஆகுது கிலோ. கிலோ 100 ரூபா. கிலோ 100 ரூபா ஆகுது. இது வந்து வெள்ளை சுண்டல்லே சென்னாக்கல்ல. இது வந்து கிலோ வந்து 140 ரூபா ஆகுது. கிலோ 140 ரூபா. 140 ரூபா. இது வந்து பட்டர் பீன்ஸ். பட்டர் பீன்ஸ். ஆமா, பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி இதுக்கு போடுறது. ஆமா, பட்டர் பீன்ஸ். இது வந்து கிலோ வந்து உங்களுக்கு 150 ரூபா ஆகுது. முந்திரிக்கு பதிலா இது மாதிரிலாம் சேர்த்துவாங்க. ஆமா. இது வந்து ராஜ்மா. ஆமா, கிட்னி பீன்ஸ்பாங்க. இது வந்து கிலோ வந்து உங்களுக்கு 140 ரூபா ஆகுது. இது வந்து புரோட்டீன் இல்லாம அதிகமா இருக்கு. நல்ல சுண்டல், சுகர் பேஷண்ட் எல்லாரும் சாப்பிடுறது. ஆமா, எல்லாரும் சாப்பிடுறது. இது வந்து அதுலயே ராஜ்மாலே சின்ன பீன்ஸ். ஆமா, சின்னது, சின்ன வெரைட்டி. இது ஏற்காடு பீன்ஸ், பவள பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து சுண்டல் போடுறது, குழம்பு வைக்கிறது எல்லாத்துக்குமே இது நல்லது. இது வந்து கோதுமை, பஞ்சாப் கோதுமை. கிலோ வந்து உங்களுக்கு 42 ரூபா ஆகுது. இது வந்து மொச்சை இலைய வந்து ரங்கூன் மொச்சை. மொச்சையிலே. ஆமா, மொச்சை இலை. இது அவரைக்கொட்டை கூட்டு குழம்பு இதுக்கு போடுறது. இது நல்லா இருக்கு. இது வந்து தோரம் பருப்புலயே உங்களுக்கு நொய் பருப்புங்கிறது. நொய் தோரை. நொய் தோரை. இது வந்து கிலோ 80 ரூபா ஆகுது. கிலோ 80 ரூபாய். இது வந்து வரி முச்சை. இதுவும் குழம்பு போடுறது, சுண்டல் போடலாம். இது வந்து கிலோ வந்து 120 ரூபா. 120 ரூபாய். இது வந்து சோயா பீன்ஸ். இது வந்து சைஸ் சின்ன சைஸ். சின்ன சைஸ். இது எவ்வளவு வருதுங்க? இது மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. கிலோ வந்து இது வந்து 100 ரூபா ஆகுது. கிலோ 100 ரூபாய். கிலோ 100. அதுலயே இது வந்து பெரிய சைஸ். இது கிலோ வந்து 80 ரூபா ஆகுது. கிலோ 80 ரூபா. எல்லாமே இன்றைக்கு ரேட்டு தான். இன்னைக்கு நிலவரம் எல்லாமே. நாட்டு கொத்தமல்லி. இது கிலோ வந்து 100 ரூபா ஆகுது. கிலோ 100 ரூபா. ஆமா. இது வந்து நாட்டு கொத்தமல்லி. இது ஒரு வெரைட்டி. இது ஒரு நாடு. இது ஒரு நாட்டு மல்லி. இதோட பிரைஸ்? இது கிலோ 120 ரூபா ஆகுது. இது 120. அது 100, இது 120. 120. இது மிளகா வத்தல். இது கிலோ வந்து 180 ரூபா ஆகுது. 180. இது என்ன ஊர் மிளகான? இது வந்து ஆந்திரா மிளகா. ஆந்திரா மிளகா. ஆமா, இது பரமக்குடி மிளகா, குண்டு மிளகா. குண்டு மிளகா. ஆமா, இது 180 ரூபா. இது என்ன ஊர் ஃபேமஸ்னா? பரமக்குடி. பரமக்குடி தான் குண்டு மிளகாய்க்கு ஃபேமஸ். பரமக்குடி மிளகா. ஆமா. இது வந்து சீனிக்காய்ங்கிறது. பேரு சீனி, காரம் வந்து அதிகமா இருக்கு. அப்படிங்களா? ஆமா, பேரு வந்து சீனிக்காய், காரம் வந்து அதிகமா இருக்கு. ஃபுல் காரமா இருக்கு. இது குழம்புல கொஞ்சமா போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இது என்ன ஊருன்னா? இது ஆந்திரா தான். இது ஆந்திரா. ஆமா. இது வந்து எஸ்டன் காய். இது என்ன ரேட்னா வருது? இது 150 ரூபா. 150. இது வந்து பட்டாணி பருப்பு வடை சுடுறது. இது வந்து உங்களுக்கு கிலோ வந்து 60 ரூபா ஆகுது. கிலோ 60 ரூபா. கிலோ 60. இது வந்து நாட்டு தட்டைப்பயிறு. நாட்டு தட்டைப்பயிறு கிலோ 100 ரூபா ஆகுது. இது வந்து ஜவ்வரிசி பாயாசத்துக்கு யூஸ் பண்றது. இது வந்து கிலோ 60 ரூபா ஆகுது. கிலோ 60 ரூபா. இது கடலைப்பருப்பு. கிலோ 90 ரூபா ஆகுது. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்லாம. ஆமா. இது வந்து பாசி பருப்பு. கிலோ 100 ரூபா ஆகுது. கிலோ 100 ரூபா. ஆமா. இது பச்சை பயிறு. கிலோ 90 ரூபா ஆகுது. கிலோ 90. இது கொள்ளு கிலோ வந்து 80 ரூபா ஆகுது. 80 ரூபா கிலோ. ஆமா. இது வந்து பொட்டுக்கடலை. கிலோ 90 ரூபா ஆகுது. இது வந்து மொச்சக்கொட்டை. கிலோ 120 ரூபா ஆகுது. இது வந்து ப்ரௌன் கலர். ப்ரௌன் மொச்சை. ஆமா, நம்ம நாட்டு மொச்சை. 120 ரூபா ஆகுது.
இது பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி, நாட்டு பட்டாணிங்களா? நம்ம நாட்டு பட்டாணி கிலோ 180 ரூபா ஆகுது. கிலோ 180. இது வந்து மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க. இதுவும் துவரம் பருப்பு மாதிரி குழம்பு வைக்கிறது. இது வந்து கிலோ வந்து 80 ரூபா ஆகுது. ஓகே. ஆமா. இது வந்து உருண்டை பொட்டுக்கல்ல, உடைக்காது, சும்மா சாப்பிட்றதுக்கு சும்மா டேஸ்டா இருக்கும். இது வந்து கிலோ 90 ரூபா ஆகுது. இது வந்து அவுளு கிலோ 50 ரூபா ஆகுது. கிலோ 50 ரூபா. வெந்தயம் கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து 80 ரூபா ஆகுது. இது சிறுங்கடுகு. சிறுங்கடுகு. ஆமா. இது வந்து கிலோ 80 ரூபா ஆகுது. கிலோ 80 ரூபா. இது பெருங்கடுகு. ஓ, அது வந்து சிறுசு, இது வந்து பெருங்கடுகு. ஆமா. இது வந்து கிலோ 70 ரூபா ஆகுது. கிலோ 70 ரூபா. இது வந்து சோம்பு. சோம்பு வந்து நேச்சுரல் சோம்பு, கலர் போடாது. இது வந்து கிலோ வந்து உங்களுக்கு 120 ரூபா ஆகுது. 120. இது வந்து ஜீரகம் 280 ரூபா அது கிலோ. நாட்டு ஜீரகம் 280 ரூபா. இது வந்து மிளகு. நாட்டு மிளகு வந்து 680 ரூபா அது கிலோ. 680. இதுவும் ஜீரகம். இது 300 ரூபா ஒரு கிலோ. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? சைஸ் அது வந்து 220 ரூபா டிஃபரன்ஸ். அது வந்து சைஸ் ஒரு நாள் சின்னதா இருக்கு, ஒரு நாள் பெருவட்டா இருக்கு. ஆமா. இது நாட்டு இது எல்லாம். ஓகே. இந்த ஜீரகம் சோம்பு எல்லாமே வந்து வெளி மாநிலத்துல தான் வரும். எதுவும் நம்ம தமிழ்நாட்டுல விளையாது. இது வந்து எல்லாமே மசாலா ஐட்டம். சக்தி மசாலா ஐட்டம் எல்லாமே சக்தி மசாலா ஐட்டம். கறி மசாலா பொடி, சிக்கன் மசாலா பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லா வெரைட்டியுமே நம்மள்ட்ட கிடைக்கும். ரவை, மைதா, அப்புறம் வந்து உங்களுக்கு கோதுமை மாவு, அப்புறம் இது வந்து குடோன் இந்த பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு ஹோல்சேலாக வந்து எல்லாம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த ஸ்டாக் இல்லைங்காமல் உங்களுக்கு எப்பயுமே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு டெலிவரி தரலாம். எல்லா பொருளுமே, அனைத்து பொருளும் நீங்கள் எது வேணாலும் எப்போ வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணி அனைத்து பொருளும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து முந்திரி. இதுலேயே வந்து கிரேட் இருக்கு. 240, 320 சைஸ் வாரியா இருக்கு. சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விலை சேஞ்சஸ் ஆகும். இதோடைய ரேட் வந்து இப்போ வந்து 760 ரூபா ஒரு கேஜி. இதோட இன்னும் கொஞ்சம் போல்டு வேணும்னா 840 ரூபா. சைஸ்க்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு ரேட் மார்க்கெட் ரேட் இருக்கு. இது கல்யாணத்துக்கு தேவையான அப்பள வகைகள் வாங்கிக்கலாம் சைஸ் வாரியா. இந்த சின்ன சைஸ், பெரிய சைஸ் எல்லாம் சைஸ் வாரியா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது, கல்யாண ஆர்டருக்கு தேவையானது, ஹோட்டலுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதை கல்யாணத்துக்கு தேவையான நடக்கல்ல, திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு அனைத்து வகையான பொருளும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டா நீங்க சீட் எடுத்துட்டு வந்துட்டா லிஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து பொருளும் நீங்க வாங்கிக்கலாம். கல்யாணத்துக்கு தேவையான நெய், ஆயில் எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க லிஸ்ட்டை மட்டும் கொண்டு வந்துட்டா போதும். பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் அங்க இருக்க வச்சுட்டு இங்க வந்துட்டீங்கன்னா போதும். நாங்க அனைத்து வகையான பொருளையும் தந்துடும். நீங்க நல்லபடியா ஜாம் கல்யாணம் நடத்திக்கலாம். எல்லா பொருளும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. இவ்வளவு நேரம் எங்களுக்கு இந்த வீடியோல இவ்வளவு விஷயங்களை சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. இப்ப நம்ம பார்த்த வீடியோல எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு ரேட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு நண்பருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருக்குது நீங்க முதல் முறையா பாக்குறீங்க, நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடியும் அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாம இன்னும் மக்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோ தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க இன்னும் அடுத்த வீடியோ என்ன போகலாம்னு நீங்க கூட சொல்லலாம். அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். வீடியோ நாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல கொடுப்போம். வீடியோக்கு நம்ம சேனல் ரெகுலரா நாங்க கொடுக்க போறோம். அந்த வீடியோ ஃபுல்லா ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம சேனலை. சரிங்களா? இன்னும் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். விடைபெறுவது உங்கள் சேலம் கோபிநாத். பை பாய்.